செய்வது என்று தெரியாத நிலையில் வந்தி, என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்கின்ற அகங்காரத்தோடு குழம்பிய நிலையில் பாண்டியன் உடலையும் மனதையும் கடந்து ஆன்மஸ்வரூபமான முக்த நிலையை, சதாசிவத்துவ நிலையை உடல் மனதிற்குள் கொண்டு வந்து முக்த நிலையை சக்திகளோடு சேர்த்து உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் வெளிப்படுத்தும் சுத்தாத்வைத சுகபோத நிலையில் பரம்பொருள் சதாசிவன். என்ன இங்கு நடக்கிறதென்று தெளிவாக பாருங்கள். குழப்பத்தில் இருந்தாலும் சரணாகதி நிலையில் வந்தி, குழப்பத்தில் இருந்தாலும் அகங்கார நிலையில் பாண்டியன், தன்னுடைய சொந்த பீடத்தில் தானே அமர்ந்திருந்து அன்னை தடாதகை பிராட்டியோடு ஆட்சி செய்து அருளிய பாண்டி நாட்டு பீடத்தில் அமர்ந்திருக்கும் தன் கொள்ளுப்பேரன் பாண்டியன் அவனுக்காக இறங்காது சாதாரண பிட்டு விற்று இட்டலி விற்று பிழைக்கும் ஏழை கிழவி நமச்சிவாய எனும் நாமத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக அவளுக்கு இறங்கி வந்து மண்படைத்த பெருமான் இங்கு மண் சுமக்க நின்று கொண்டிருக்கின்றான். காரணம், அவள் குழப்பத்தில் இருந்தாலும் சரணாகதி நிலையில் இருந்தாள். இவன் குழப்பத்தில் இருந்தாலும் அகந்தை நிலையில் இருந்தான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பத்தில் இருக்கும் பொழுது உங்கள் அகந்தை சார்ந்து எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உங்களுக்கு அது பெருந்துக்கமாய் மட்டுமே முடியும். அதனால் வருந்துவீர்களே தவிர, வருந்தித் திருந்துவீர்களே தவிர வாழ்க்கையில் வேறொன்றும் வராது. குழப்பத்தில் இருந்தாலும் அரசன் எனும் ஆணவம் மேலோங்க சுந்தரேசன் தாங்கி நாட்டை ஆண்ட அன்னை மீனாட்சி ஏந்தி நாட்டை ஆண்ட பொற்பிரம்பு தங்கச் செங்கோலை கையினால் தாங்கி பரமனை பார்த்து ஓங்கினான் பாண்டியன். ஐயோ, ஓங்கிய கை அப்படியே நின்றிருக்க கூடாதா? ஓங்கிய கையை அப்படியே நிறுத்திவிட்டு உன் சக்தியை வெளிப்படுத்தி பாண்டியனுக்கு அறிவு சொல்லி இருக்க கூடாதா அம்பலவாணனே? அப்படி சொல்லி இருந்தால் பக்தருக்காய் எந்த தியாகமும் செய்ய தயாராயிருக்கின்றேன் என்கின்ற உண்மையை எப்படித்தான் உலகிற்கு சொல்வது? தியாகம் எனும் வார்த்தை வார்த்தை அல்ல, வாழ்க்கை என்பதை காட்டவே திருமுகம் மலர்ந்து தான் தாங்கிய செங்கோலை நோக்கினான் சுந்தரேசன். பாண்டியன் அகந்தையினாலே செங்கோல் முன்னே வருகின்றது.
பாண்டியனுக்கு தெரியாவிட்டாலும் செங்கோலுக்கு தெரியும் வந்திருப்பது யாரென்று. அதனால் அது அவனை பின்னே தள்ளுகிறது. செங்கோல் தானாய் பின் செல்ல, பாண்டியன் அகந்தை அதை முன்தள்ள, ஆகாயத்தில் நடுங்குகிறது அந்த தங்கச் செங்கோல். அண்ட சராசரமும் அரண்டு போய் மேலிருந்து பார்க்கின்றன. என்ன நடக்கப் போகிறது? ஏனப்பா இந்த லீலை? நக்கீரனை சாடியது போல் மூன்றாங்கண்ணை திறந்து காட்டி வந்திருப்பது நான் தான், மூடடா வாயை என்று சூழலை சார்ந்திவித்து விட்டு வருவதை விட்டு ஏன் பரமன் இன்னும் சும்மா இருக்கின்றான்? வெகுண்டாள் அன்னை கைலாயத்தில், எழுந்தான் விஷ்ணு வைகுண்டத்தில், பறந்தார் பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில், இந்திரன் நடுநடுங்கினான். 10 திக்கு பாலகர்களும் பறந்தோடினார்கள். அட்ட நாகங்கள் அசைந்து ஆடின. யமன், ஐயோ, என்னையே உதைத்த பரமனை நோக்கி செங்கோலை தூக்குகின்றானா பாண்டியன், எடுக்கின்றேன் அவன் உயிரை என்று தூக்குகின்றான் பாசக்கயிற்றை. நிமிர்ந்த திருக்கண்களாலே எல்லோரையும் அமைதியாக இருக்கச் சொல்லுகின்றான் எம்பெருமான். பொறுத்திருங்கள், இது ஒத்தைக்கு ஒத்த, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள்லாம் தலையிட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இது வீட்டு பிரச்சனை. வேறொரு இடத்தில் இது நடந்திருந்தால் இவர்களையெல்லாம் அனுமதித்திருப்பான் அம்பலவாணன். இது ஆனால் தனக்கும் தன் கொள்ளுப்பேரன் பாண்டியனுக்கும் நடக்கின்ற பிரச்சனை அல்லவா? எல்லோரும் ஒதுங்கி இருங்கள், இது என் வீட்டு பிரச்சனை. ஆயிரம்தான் ஆனாலும் என்னோடு வாழ்பவன், என் நாட்டில் வாழ்பவன். இது என் வீட்டு பிரச்சனை, நான் தீர்த்துக் கொள்கிறேன், ஒதுங்கி இருங்கள். திருமுகத்தில் மலர்ந்த உத்தரவினால் அண்ட சராசரங்களும் அப்படியே நிற்கின்றன. கிரகங்கள் கலங்குகின்றது. பூமி நடுங்குகின்றாள். கங்கை பெருங்கோபத்தோடு திரும்புகின்றாள். இடப்பாகம் தாங்கிய பரமாண்டி பார்வதி, ஐயனே போதும் இந்த விளையாட்டென்று அலறுகின்றாள். அத்துணை வேறும் அரண்டாலும் பொற்பிரம்பு தங்கச் செங்கோலும் வரமறுக்கின்றது. ஐயனே, உன் திருமேனியை பல காலத்திற்கு பிறகு ருசிக்க நான் விரும்புகின்றேன். ஆனால் இவ்வாறு அல்ல. உன் திருக்கரத்தில் இருந்து உன்னை ரசித்தவன் ருசித்தவன், நாடே உன்னை ருசிக்க பார்த்தவன் நான். மீண்டும் ஒரு முறை உன் திருமேனியை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும் எனும் விருப்பம் இருந்தாலும் இது முறை அல்ல என்று பொற்பிரம்பு கீழிறங்க மறுக்கின்றது. பாண்டியன் அகந்தையோ அதை மேல்விட மறுக்கின்றது. சில நேரத்தில் சீடர்களின் அகந்தைக்கு தீர்வு பெருமான் செய்யும் தியாகம். தியாகத்தால் மட்டும்தான் சில நேரத்தில் இந்த மூடர்களுக்கு அறிவு புகட்ட முடியும். வார்த்தையால் இயலாது. வார்த்தைகளால் சொல்ல கேட்காத மூடர்களுக்கு தன் தியாகத்தால் மட்டும்தான் அறிவு புகட்டி ஆக வேண்டிய கட்டாயத்தினால் யாருக்கும் புறமுதுகு காட்டாத
அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கி அர்ஜுனன் உபயோகிக்காத ஒரே ஆயுதம் பாசுபதாஸ்திரம் மட்டுமே. ஏனென்றால் பாசுபதாஸ்திரம் உபயோகிக்கப்பட்டால் பிரபஞ்சமே அழிந்துவிடும். மொத்த மகாபாரதத்திலும் உபயோகப்படுத்தப்படாத ஒரே அஸ்திரம் பாசுபதாஸ்திரம். பாசுபதாஸ்திரம் யாரிடமிருந்து உருவானதோ அந்த பரமன் பக்தர்களுக்கு பாடம் சொல்ல, தியாகம் எனும் தீவிரம் சில நேரத்தில் தேவைப்படுகிறது என்று புரிய வைக்க எத்துணைதான் வார்த்தையால் சொன்னாலும் இந்த மூடர்களுக்கு புரிவதில்லை எனும் சத்தியத்தை உணர்ந்ததனால் சில விஷயங்கள் தியாகத்தால் மட்டும்தான் விளக்கப்பட இயலும். இந்த இடத்தில் வெறும் வார்த்தையால் நக்கீரனைப் போல நக்கீரனை அடக்கியதைப் போல, நக்கீரனுக்கு புரிய வைத்ததைப் போல சக்தியை காட்டி புரிய வைத்தால் இந்த பாண்டியன் முட்டாள் வீணான பணத்திற்கு பதில் கேட்பான். ஆலயம் செய்ததை வீண் என்று முட்டாள்தனமாய் பேசுவான். இவனுடைய சமூக நீதிக்கும் நியாயத்திற்கும் வாதவூரார் செய்த செயலுக்கும் ஒப்பிட்டு பார்ப்பான். இந்த மூடனுக்கு தியாகத்தை புரிய வைத்தால் மட்டும்தான் இவனுக்கும் மாணிக்கவாசகப் பெருமானின் மகிமை புரியும். மாணிக்கவாசகப் பெருமான் இருக்கின்ற மிக உயர்ந்த நிலையான காதலின் நேர்மை எனும் பராபக்தி புரியும். பக்தனின் உன்னதத்தை மூடர்களுக்கு உணர்த்த பரமனே செய்த பெருந்தியாகம். யாருக்கும் காட்டாத புறமுதுகை பாண்டியன் பிரம்பிற்கு காட்டினான். விழுந்தது பிரம்பு. பொற்பிரம்பு பரமன் முதுகில் விழுந்தது. அதே வினாடியில் அண்ட சராசரத்தின் முதுகிலும் அதே பிரம்பு விழுந்தது. தூக்கிய கையை இழுத்த பாண்டியன் ஐயோ என்று அலறினான். வந்தி கிழவி ஐயோ என்று அலறினாள். சுற்றியிருந்த ஏவலாளர்கள் ஐயோ என்று அலறினார். அண்ட சராசரமும் நவக்கிரகங்களும் ஐயோ என்று அலறின. கங்கை அலறினாள். இந்திரன் அலறினான். பிரம்மன் அலறினான். விஷ்ணுவும் அலறினான். பிரபஞ்சமே அலறியது. ஏன் என்று தெரியாமல் பாண்டி நாடே அலறியது. ஏவலர்கள் அலறினார்கள். அமைச்சர்கள் அலறினார்கள். சிறையில் இருந்த வாதவூரர் அலறினார். உயிர்களெல்லாம் அலறின. பிரம்பை மீட்டெடுத்த பாண்டியன் சுற்றியிருக்கும் எல்லோரையும் திரும்பி பார்த்து யார் தன்னை அடித்ததென்று கோபத்தோடு கேட்கின்றான். சுற்றியிருந்த ஏவலாளிகள் அத்துணை பேரும் தன் முதுகை தடவிக்கொண்டு ஐயோ என்று அலறுவதை பார்த்தான். வந்தி அலறுகிறாள். வைகை அலறுகிறாள். பூமி அலறுகின்றது. பாண்டி நாடு முழுவதும் கேட்ட அலறல் சத்தத்தை கண்டு அலண்டு போனான் பாண்டியன். என்ன நடக்கிறது இங்கே? ஏன் எல்லோரும் அலறுகிறார்கள் என்று கண்களை திறந்து முன்னால் காண யாரும் இல்லை.
மறைந்தான் பரமன். அந்த வினாடி பாண்டியனுக்கு அழிந்தது அஞ்ஞானம், பிறந்தது அறிவு, வந்தது சுந்தரேச பாண்டியன்தான் என்று. மன்னவன் முன்னவன் சுந்தரேசனே சதாசிவனே என்று அறிவில் உதித்தது. அலண்டான் பாண்டியன், அரற்றினான், தன்னையே மறந்து தரையில் வீழ்ந்தான். ஐயோ, என்ன செய்தேன்? என் ஆசையும் அதிகாரமும் அகங்காரமும் கண்ணை மறைத்ததோ? குதிரை சேவகனாய் வந்ததும் கூலியாளாய் வந்ததும் ஒருமுகமாய் தெரிந்த போதே இது எனக்கு எப்போதும் தெரிந்த திருமுகம்தானே என்று தெரியாமல் விட்டேனோ? அலறி அடித்துக் கொண்டு பின்னங்கால் பிடரியில் பட சுந்தரேசன் சந்நிதிக்கு ஓடினான். சப்தநாடியும் ஒடுங்க, கைகளை குவித்து கண்கள் பொழிய, அப்பனே என்று கதற சுந்தரேசர் திருமேனியின் மீது பார்த்தான் பரமனை. அஞ்சாதே பாண்டியா, நெறி தவறி நீ செல்லும் பொழுது, முறை தவறி நீ சொல்லும் பொழுது, கரை தாண்டி நீ செல்லும் பொழுது உனக்கு முறை செய்யவே வைகையை கரை தாண்டச் செய்தோம். பக்தருக்காய் இறங்கி வந்து பஞ்சாயத்து செய்வது மட்டுமல்ல, தியாகமும் செய்வேன் என்று சொல்லவே உன் பொற்பிரம்பை முதுகிலே தாங்கினோம். அஞ்சாதே, கவலை வேண்டாம். நம்மவன் வாதவூரன். அவனை இதற்கு மேல் சிறை வைத்து, இதற்கு மேல் கொடுமை செய்து, இதற்கு மேல் துக்கம் இழைக்காதே. அவன் செய்தது நம் திருப்பணி. நாமே அதை ஏற்றோம். நாமே அவனுக்கு குருவாய் இருந்தோம். குருந்த மரத்தடியில் குருவாய் இருந்தது நாம். அவனுக்கு அருள் செய்தது நாம். அவனை திருப்பணி செய்யச் சொல்லி ஏவியது நாம். அவன் திருப்பணியை ஏற்றதும் நாம். அஞ்சாதே, குதிரை படைகளும் மிக பெரும் இராணுவமும் பாண்டி நாட்டிற்கு எப்போதும் இருக்கும். நானே படை நடத்தி பாண்டி நாட்டை காப்பேன், கவலை வேண்டாம் என்று சொல்ல, தன்னை மறைந்து கரைந்த பாண்டியன், ஐயோ இறைவா, என்னதான் இருந்தாலும் பிரம்பு மேல் விழாமல் தடுத்திருக்கலாமே, மற்றதையெல்லாம் பொறுத்துக் கொள்ளலாம். இந்த கை பிரம்பு தங்கள் மீது விழாமல் தடுத்திருக்கலாமே. பாண்டியா, சில நேரத்தில் பக்தர்களுக்காக தியாகமும் செய்வேன் என்று புரிந்தால் மட்டும்தான் பக்தியின் உயர்வு உலகத்திற்கு சொல்லப்படும். பக்திக்கு பரணி பாடவே நாம் முதுகை காட்டினோம், பிரம்பை ஏற்றோம், அஞ்ச வேண்டாம். இந்த பொற்பிரம்பு நாம் பிடித்து ஆட்சி செய்தது, என்றென்றும் இந்த பாண்டி நாட்டை காத்திருக்கும், கவலை வேண்டாம் என்று பரமன் அருளி பாண்டி நாட்டிற்கே மங்களத்தை தந்து மாணிக்கவாசகப் பெருமானின் பக்திக்கு, மாணிக்கவாசகப் பெருமானின் பக்தி நிலைக்கு தன் தியாகத்தினாலேயே அவன் பக்தி நிலைக்கே இலக்கணம் செய்து அவன் பக்தியையும் பக்தியின் சக்தியையும்
பரணிக்கெல்லாம் சொல்லி தன் ஸ்வரூப நிலையில் இருந்தருளினார். பக்திக்காய் பரமன் செய்த தியாகத்தை உள்வாங்கினீர்களானால் அந்த பொற்பிரம்பு உங்கள் மீது விழுந்ததற்கான அடையாளம். பொற்பிரம்பு பரமன் மீது விழுந்தது தியாகம். அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் அந்த தியாகராஜனின் பாகம். பிரம்பை தன் முதுகில் அவன் தாங்கியது அத்வைதம். அதனால் வந்த தியாகம் எனும் சக்தியை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் தியாகராஜனின் பாகம். நீங்கள் எல்லோரும் தியாகராஜனின் பாகமானால் அதுவே சுத்தாத்வைதம். சிந்தியுங்கள். பிரம்பு அவன் மீது மட்டும் விழ வேண்டுமா, அல்லது நீங்கள் எல்லோரும் அவன் பாகமாக மாற வேண்டுமா? பிரம்பு தியாகராஜனுக்கு மட்டுமா? தியாகராஜனுக்கு பாகராஜனாக மாறும் உங்கள் எல்லோருக்குமா? யாரெல்லாம் அவன் தியாகத்தை புரிந்து கொள்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் அவன் பாகராஜனாக மாறுவீர்கள். அவன் பாகராஜனாக மாறுவதே அவன் தாங்கிய பிரம்படி தியாகத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளும் உயர் நிலை. அதுவே அவன் செய்த தியாகத்திற்கு நீங்கள் செய்யும் மரியாதை. அவன் தியாகத்தை புரிந்து கொள்ளலே அவன் தியாகத்திற்கு நீங்கள் செய்யும் மரியாதை. மண்ணை படைத்தவன் மண் சுமக்க வந்தது மட்டுமன்றி மண்ணை ஆளுவதாய் தன்னை ஆள முடியாத சாதாரண மன்னனை அவன் கையிருந்த பொற்பிரம்பால் ஓங்கிய பொற்பிரம்பின் அடியையும் முதுகில் தாங்கி நின்ற பரந்தாமன் தியாகம், பரம்பொருளின் தியாகம், சதாசிவனின் தியாகம், பக்தருக்காய் எதை வேண்டுமானாலும் செய்யும் அந்த தியாகத்தின் பரிபக்குவத்தை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் உண்மையில் அவன் பிரம்படிபட்டதற்கு நீங்கள் செய்கின்ற சரியான நன்றி கடன்.